ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு சிவப்பு பருப்பை வச்சு தான் இந்த வடை செய்து காட்ட போகிறேன். இந்த வடை நம்ம நாட்டில் கறி சமைக்கிற பருப்பு. இது வடை பருப்பு இல்லை, சிவப்பு பருப்புன்னு சொல்லுவோம். இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு வடை. இதோட ஜிஞ்சர் டீயையும் சேர்த்து சாப்பிட்டு குடிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரிச்ச காஞ்ச மிளகாயும் சேர்த்து வடையோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். வடை செய்வதற்கு கறிவேப்பிலையும் கொரியண்டரையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இடித்து போடுறதுக்கு சீரகமும் பெருஞ்சீரகமும் கட்டத்தூளும் எடுத்துருக்கிறேன். மாசி எடுத்துருக்கிறேன். உப்பு. இதுதான் அந்த பருப்பு. தேவையான அளவு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இதோடு சேர்த்து பெருங்காயமும் போடணும். நான் அளவு போடையில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 3 நேரம் கழுவுங்க. கழுவிட்டு தண்ணியை விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. இது கூட நேரம் நீங்கள் ஊற விட தேவையில்லை. இந்த பருப்போட நீங்கள் குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு விசிட்டர்ஸ் யாரும் வீட்டுக்கு வாரன்னு சொன்னால் உடனே செஞ்சிடலாம். இப்போ மாசியை கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. அப்போ தான் நீங்கள் பொரிக்கக்கூட அந்த மாசு நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ பருப்பு நல்லா ஊறிட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஊறினா போதும். கரண்டை நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ இந்த பருப்பை நல்லா வடிகட்டி எடுக்க வேணும். தண்ணியை நல்லா வடிய விட வேணும். இப்படி ஒரு வடிதட்டில் போட்டு வடிச்செடுங்க. தண்ணி இருந்துன்னு சொன்னால் அந்த பருப்பு கூழாக போயிடும் அரைக்கிற நேரம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன ஜார் தான் எடுத்துருக்குறேன். போட்டுட்டு நறுபுரெல்லாம் அடிச்செடுங்க. உரமாக கூழாகவும் அடிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அடிச்செடுத்திங்கன்னா போதும். இப்படி நறுபுரெல்லாம் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லா பருப்பையும் அடித்து கொள்ளுங்க. அதே மாதிரி அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சு நான் அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட முழு பருப்பு, அரைக்காத பருப்பு. இந்த கடிச்சு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும் கடிப்பட்ட பருப்பு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறத ஒவ்வொன்றா போட்டுக்கொள்ளுவோம். இது சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக அரைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு உரைப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொச்சிக்காயை போட்டுக்கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கிறண்டாலும் அடித்து எடுக்கலாம். அப்படி குட்டியாக கட் பண்ணுறாலும் கட் பண்ணி எடுக்கலாம். நான் ஸ்க்ரப் பண்ணி போட்டிருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட சீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் கட்டத்தூளையும் நறுபுரெல்லாம் இடிச்செடுங்க. பெருசாக அடிக்க தேவையில்லை. கொஞ்சம் இப்படி இடித்து போடுறதால கொஞ்சம் மனம் நல்லா வரும். அதுக்காகத்தான் சில ஆட்கள் முழுசாக போடுவாங்க. நான் அப்படி கொஞ்சம் நறுபுரெல்லாம் இடிச்சு போடுறேன். இந்த அளவுக்கு இடிச்செடுத்தால் போதும். அதையும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டிருக்குற. அதோட இந்த பருப்பு வாயு அதுக்காகத்தான் பெருங்காயம் போடுறது. உப்பும் போட்டுட்டு அதோட மாசையும் போட்டுட்டு ஊற வச்சுக்கிற மாசையும் போட்டுட்டு பருப்பு வடைப்பருப்பு பிடிக்காதாக்கள் நீங்கள் இந்த பருப்பில் செய்யலாம். சில ஆக்களுக்கு வடைப்பருப்பு வயிறு நோகும், இது பெருசாக நோகாது. இப்போ இந்த பருப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு சுடலாம். நீங்கள் உடனே சுடுறாலும் சுடலாம். நான் ஒரு 5 நிமிஷம் தான் வச்சேன், கண்ணீரம் வைக்க இல்லை. அமர்த்தி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் சுட்டெடுக்கலாம். உடனேயும் சுட்டெடுக்கலாம். இப்போ அடுப்பில் நான் அகலமான பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. ஆயிலை விட்டுட்டு நல்லா ஆயில் சூடாகணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க.
இப்போ உங்களுக்கு தேவையான சைஸுக்கு எடுத்து போட்டுக்கொள்ளலாம். உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு கையில் வச்சு அமர்த்திங்கன்னா வடிவான ரவுண்ட் ஷேப்பில் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பக்கம் மாறி மாறி போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உள்ளுக்கும் நல்லா அவிஞ்சி வரும் வடை. இப்போ பாருங்கள் வடிவான கலரில் வடை பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரம் இறக்கி எடுங்க. ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டுவிட்டு டிஷ்யூவில் இறக்கி எடுங்க. அப்போ இந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சு எடுத்துடும். இந்த வடையில் ஒரு சொட்டு எண்ணெயும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது இந்த வடை. நீங்களும் இந்த வடையை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விசிட்டர்ஸ் உடனடியாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே செய்து கொடுக்கலாம். பெரிய வேலையும் இல்லை இது செய்கிறதுக்கு. கட் பண்ணுற வேலை ஒன்று தான். நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டு செய்யலாம். இஞ்சி பிளண்டியும் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த காஞ்ச மிளகாயோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், இந்த பொரிச்ச காஞ்ச மிளகாயோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வடைப்பருப்பு ரெசிபி வந்து அம்மம்மாவோட ரெசிபி. அந்த நேரம் வடைப்பருப்பெல்லாம் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பருப்பை கொண்டு அம்மம்மா செய்து தருவா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கும் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த முறுமுறுப்பான வடையை அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.